இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த மல்லி சட்னியை சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியை மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே வறுத்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த ஸ்டேஜில் 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே 2 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பச்சை மிளகாவை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. அரைக்கட்டு மல்லி இலையை வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லி இலையை சேர்த்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். கருவேப்பிலையை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு மல்லி வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாங்க. புளி டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கையெடுக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மல்லி எல்லாம் கருவேப்பிலை நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க. துருவின தேங்காவாக இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காவை கடைசியாக தாங்க சேர்க்கணும், அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை சேர்த்து ஒரே நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. வேறு பிளேட்டில் மாற்றினதும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி கப்பில் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சட்னி பதத்துக்கு நல்லா அரைபட்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க. சட்னி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருந்தால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாவை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. தாளிப்பை சட்னியில் சேர்த்ததும் சட்னியோட ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மல்லி சட்னி ரெடி. இந்த சட்னியை தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.